சுவற்றின் வர்ணங்கள் மிகவும் அடர்த்தியானதாக இருக்கக்கூடாது. முக்கியமாக சிவப்பு மற்றும் செந்நீலம் நிறங்கள். இது நோயை உண்டாக்கும் சக்தியை தூண்டும். அதே போல போன்சாய் மரங்களை வீட்டினுள் வளர்க்காதீர்கள். அது நீங்கள் இருக்கும் துறையில் வளர்ச்சிக்கு தடை போடும். உங்கள் வீட்டின் தரையை வாரம் 2 முறை உப்புள்ள கடல் தண்ணீரால் துடைத்தால் வீட்டில் இருக்கும் எதிர்மறையான சக்திகள் ஓடிப்போகும். நல்ல பாடல்களை தினமும் 4 அல்லது 5 முறை ஒலிக்கவிட்டால் வீட்டில் அமைதி நிலவும். அறைகள் காற்றோட்டமானதாகவும் சுத்தமாகவும் பிரகாசமாகவும் நன்கு பராமரிக்கப்படுவதையும் உறுதி செய்ய வேண்டும். எல்லா அறைகளின் மூலைகளும் கூட முடிந்தவரை பிரகாசமாக இருக்க வேண்டும். அனைத்து கதவுகளும், குறிப்பாக பிரதான கதவு உள்ளே திறக்கப்பட வேண்டும். எனவே ஆற்றல் வீட்டிற்குள் வரும். வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டின் அறைகள் சதுரமாகவோ அல்லது செவ்வகமாகவோ இருக்க வேண்டும்.